Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னையின் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் அதிகாலை முதலே சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் வீட்டில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதேபோல மேலாளர்கள் சங்கீதா மற்றும் ராமதுரை முருகன் ஆகியோரது வீடுகளிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். தொடர்ந்து யார் யார் இல்லத்தில் எல்லாம் சோதனையானது நடைபெற்று வருகிறது, இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னையில இன்று காலையிலிருந்து தற்போது வரை 6 இடங்கள்ல அமலாக்கத்துறையானது சோதனை நடத்தி வருகிறார்கள். அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் அவர்களுடைய அலுவலகத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 டீம்களாக பிரிஞ்சு ஒரு 8 to 10 வாகனங்களை எடுத்துக்கொண்டு பல்வேறு இடங்களுக்கு சென்றிருந்தனர். ஆனால் எங்கு சென்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிது நேரம் தெரியாமல் இருந்தது. அதன் பிறகுதான் தெரிய வந்தது. இவர்கள் டாஸ்மாக் ரிலேட்டடா பல்வேறு இடங்கள்ல பல்வேறு அதிகாரிகளுடைய வீட்லையும், அது மட்டும் இல்லாம கான்ட்ராக்டர், அது மட்டும் இல்லாம இந்த டாஸ்மாக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அதிகாரிகள் யார் யார் வீட்டிலலாம் சோதனை பண்றாங்களோ அவர்களுடைய நண்பர்களும் வீட்டிற்கும் அமலாக்கத்துறை சென்றிருக்கிறார்கள். இது அதே போலதான் இது சென்னையில தற்போது 6 இடங்கள்ல இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. போரூரை அடுத்த மணப்பாக்கம் சிஆர்புரத்தில் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநரும் IAS அதிகாரியுமான விஷாகனுடைய இல்லத்தில் அமலாக்கத்துறை தற்போது சோதனையானது நடத்தி வருகிறது. அதே போல சென்னை சூளைமேடில் இருக்கக்கூடிய கல்யாணபுரத்தில் உள்ள SNJ அலுவலகத்திலும் சோதனையானது நடைபெற்று வருகிறது. சென்னை தேனாம்பேட்டையில கேபி தாசன் சாலையில் இருக்கக்கூடிய சினிமா தயாரிப்பாளரான ஆகாஷ் இவருடைய வீட்டிலையுமே அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதே போல சென்னை பெசநகரில் இருக்கக்கூடிய கற்பகம் கார்டன் 2வது தெருவில் வசித்து வரும் மின்வாரிய ஒப்பந்ததாரர் ராஜேஷ்குமார் அவருடைய வீட்டிலையும் சோதனையானது நடைபெற்று வருகிறது. இதுல முக்கியமானது ஏற்கனவே பல்வேறு இடங்கள்ல சோதனையை டாஸ்மாக் ரிலேட்டடா அதிகாரிகள் நடத்தினார்கள். அதன் பிறகு அதுல இருந்து இன்கிரிமெண்ட் டாக்குமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் மீண்டும் சோதனை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக ஒரு பட்டியலும் போட்டிருந்தாங்க அமலாக்கத்துறை. ஏனென்றால் அவர்களிடமிருந்து கைப்பற்ற அந்த ஆவணங்கள் அடிப்படையில மீண்டும் அந்த சோதனை நடத்த இருந்தார்கள். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் ரிலேட்டட் சோதனைக்கு தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அதிகாரிகள் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் தொடர்ச்சியாக அவர்களை விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.